தேவனை தேடி வந்திருக்கீங்க இல்லையா? அவர் 6 நாள் உங்களை தேடுறாரு, 7ஆவது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரை தேடி வந்திருக்கீங்க. ஒருவேளை இன்றைக்கு எந்த நிலையில் தேவனை தேடி வந்திருக்க உங்களுக்கே தெரியும் இல்லையா? அவரவருடைய சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்ம எவ்விதமாக இன்றைக்கு அழைத்திருக்கிறார். கண்களை மூடி ஒரு நிமிடம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆராதனை வேளையில் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவரே, நீங்களை அறிந்திருக்கிறீரப்பா. இன்றைக்கும் கூட இந்த ஆராதனை வேளையில் உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் பேசும் ஐயா, நீர் பேசும். உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என்னுடைய பெயர் தேவ அன்பு. எனக்கு மனைவி 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. தேவ அன்பு, சரிங்களாம்மா? என்னுடைய காரியத்தை நான் எங்குமே பகிர்ந்து கொள்வது கிடையாது. காரணம், செய்தி நேரங்களில் அதற்கு தான் நான் எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது. என்னுடைய காரியங்களை நான் பேசினா அது நேரங்கள் கடந்து போகும். ஆகவே எந்த இடத்துல என் சொந்த காரியங்களை நான் பயன்படுத்துவது கிடையாது. ஏன்னா அதுக்கு எனக்கு கொடுக்கப்படல நேரம். சில நேரம் சில சபைகளில் போனால் எனக்கு 40 நிமிஷம் கிடைக்கும், அதுக்குள்ளே நான் ஓடணும் செய்திக்குள்ளாக. ஆகவே என்னுடைய காரியங்களை சும்மா இருக்கிற போது இல்லை வேறொரு நாட்கள் வருகிற போது நான் இன்னும் அதிகமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு தேவன் நம்மத்திலே கொடுக்கிற வார்த்தை ஒரு அழகாக வாக்குத்தத்த வார்த்தை வர நீங்கள் கேட்டீங்க. ஏன்னா மாதத்தின் துவக்க நாள் இந்த ஓய்வு நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலுகவும் பெருகவும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலுக வேண்டும், பெருக வேண்டும் என்று சொன்னால் நம்ம எங்கே என்ன பண்ணணுமா? தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போதுதான் இன்றைக்கு உங்கள் போதகர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களில் அது நிறைவேறும். ஆகவே வாக்குத்தத்தங்கள் கிரியைகள் செய்ய வேண்டும் என்றால் தேவனோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்துகிற ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நம்மத்தில் கொடுக்கிற வார்த்தை, திகையாதே நான் உன் தேவனாய் இருக்கிறேன். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிஞ்சிருக்கு? பிடிச்சிருக்குன்னு நான் கேட்கல, புரிஞ்சிருக்குன்னு நான் கேட்குறேன் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நீங்கள் பலுகவும் பெருகவும் வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உங்களோட கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். இந்த வார்த்தை குறித்து பார்க்கிற போது 3 வித பாத்திரங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒன்று, வாழ்வின் முடியும் தருவாயில் ஒரு புதிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் தன்னுடைய நாட்களிலே ஐயோ சோர்ந்து போயிட்டு இந்த நாள் எனக்கு தேவையா, இப்படிப்பட்ட வாழ்வு எனக்கு தேவையா, இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு தேவையா என்று நீங்கள் கலங்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை பார்க்கிற பொழுது, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்றதுமா? கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக
எசேக்கியா ராஜாவுக்கு கொடுக்கிற கடைசி வார்த்தை. ஒரு நாட்டை ஆளுகிற ராஜாவிற்கு எல்லா பணபலம் படைபலம் எவைகள் இருந்தும் கூட தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை அவனால் மாற்ற முடியவில்லை. அந்த வியாதியிலிருந்து அவனால் விடுபட முடியவில்லை. அந்த வியாதியில் ஒரு சுகத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியை யாரிடத்தில் அனுப்புகிறார்? எசேக்கியாவினிடத்தில் அனுப்புகிறார். நீ போ ஏசாயா, எசேக்கியாவினிடத்தில் நீ சொல். எதை குறித்து சொல்? நீ மரணத்தின் தருவாயில் இருக்கிறாய். உன் வீட்டின் காரியங்களை எல்லாம் நீ என்ன பண்ணு? செய்து முடி. பாருங்க, அப்போது ஆண்டவர் எசேக்கியாவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒருவேளை இதை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் எசேக்கியா மரித்து போயிருப்பான். அவன் குடும்ப வாழ்வு நிர்கதியாய் இருந்திருக்கும். இல்லை, குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் தடையாய் காணப்பட்டிருக்கும். ஆனால் தேவன் அப்படி விடவில்லை. ஏன் தெரியுங்களா? எசேக்கியா உத்தமனாய் காணப்பட்டான். எசேக்கியா தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டான். ஆகவே தேவன் என்ன பண்றாராம்? எசேக்கியாவை நேசிக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை ஏசாயா சொல்லுகிற பொழுது 3ஆம் வசனம் வாசிங்கம்மா. கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்து என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். யோசித்து பாருங்க, இந்த மரணத்தை குறித்து ஏசாயா சொல்லுகிற பொழுது எசேக்கியா என்ன ஆனா? தன் குடும்பத்தை பற்றி யோசிக்கல, தன் ராஜ்ய பாரத்தை குறித்து அவன் யோசிக்கவில்லை. அவன் தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நான் என்ன பண்ணேன்? நலமானதை இந்நாள் வரைக்கும் செய்திருக்கிறேன். அவன் வாழ்ந்த நாட்களிலே தேவனுக்கு முன்பதாக நலமானதை மட்டுமே செய்தான். அவன் செய்ததுனால ரொம்ப பகிரங்கமாக சொல்கிறான், ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நான் இந்நாள் வரைக்கும் நலமானதை செய்தேன் என்பதை கொஞ்சம் நினைத்தருளும். அவன் நிறைய கேட்கல ஆண்டவர்கிட்ட, என்னை நினைத்தருளும். யோசித்து பாருங்க, அந்த கடைசி தருவாய் எசேக்கியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அவன் தேவனை நோக்கி பார்த்தான். எசேக்கியாவினிடத்திலிருந்து பாதி தூரம் தான் போறான். 4ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்பி போ என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நீ எங்க போவாய்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு. இது எல்லா ஊழியக்காரனுக்கும் பெரிய ஒரு தலைவலி. என்ன தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமையானா ஆலயத்துக்கு வாங்க 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 வாங்க, குறித்த நேரத்துக்கு வாங்க. 25 ஆண்டில் இருந்தது போல 26லையும் போகாதீங்க. இங்கே சொல்கிறேன் பாருங்க, அதே இயேசுவை என்ன பண்ணுற ஆண்டவர் மறுபடியும் அனுப்புகிறார். அவன் கண்ணீர் வடிக்கிறான், என்னை நினைத்தருன்னு சொல்லுகிறான். தேவன் நினைப்பதற்கு மேலான காரியங்களை நம்மிடத்தில் செய்கிற தேவன். பாருங்க, அவன் விண்ணப்பத்தை கேட்டதுனாலே ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளில் எங்க போவேன்? ஆலயத்துக்கு போவேன். ஒருவேளை மரித்து போனா இந்த பாக்கியம் கிடைக்காதியா, இந்த ஸ்லாக்கியம் ஒருவருக்கும் கிடைக்காது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. தன்னை அண்டி இருக்கிறவர்களுக்கு, தன்னை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்விற்கு, தன்னை நேசிக்கிற ஒருவனுக்கு, உண்மையாய் உத்தமமாய் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதே போலதான் எசேக்கியாவையும்
தேவன் தெரிந்து கொண்டார்மா. 6ஆம் வசனம் படிங்க. உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். 15 வருஷங்களை என்ன பண்ண போறார் ஆண்டவர்? கூட்டுவேன். ஆமா, மரித்து போகிற அல்லது மரிக்கும் தருவாயில் இருந்த எசேக்கியாவுக்கு என்ன கிடைக்குது? 15 வருஷம் கிடைக்குது. ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 15 வருடங்களை தேவன் கூட்டி கொடுக்கிறார். உன்னையும் இந்த நகரத்தையும் அசரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் உனக்கு இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்றார். ஆண்டவர் என்ன பண்றாரு? எசேக்கியாவுக்கு ஆதரவாய் இருந்தார். எசேக்கியா ஆண்டு கொண்டிருக்கிற நகரத்திற்கும் அவர் ஆதரவாய் இருந்தார். இன்றைக்கு உங்களுக்கும் கூட என் அன்புக்குரியவர்களே, வியாதியின் படுக்கை என்பது அனைவருக்கும் வரக்கூடிய ஒன்று. வியாதியிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு பல போராட்டங்கள். ஆனால் ஆண்டவர் அந்த மரண படுக்கையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து, ஒரு சுகத்தை கொடுத்து, நகரத்தையும் என்ன பண்ணுறாராம்? ஆதரவாய் காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். நான் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஆலயத்துக்கு நான் சென்றிருந்தேன். ஒரு புதிய எனக்கு அனுபவம். அந்த இடத்துல போயிட்டு இதை விட ஒரு 3-4 மடங்கு கூட்டங்கள் இருந்தது. நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. முன்னாடி உட்காந்துட்டு இருக்க எனக்குள்ளே ஒரு வார்த்தைகள், நம்முடைய வார்த்தை இந்த ஜனங்களுக்கு எப்படி போகும்? ஏன்னா புது மனிதர்கள், முதல் சந்திப்பு, எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனாலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் அதை கொண்டு போகிற ஒரு பாத்திரம் மட்டும்தான். நான் கொஞ்ச நேரம் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இந்த ஜனத்திற்கு இந்த வார்த்தை போதுமானதாக இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். என்ன நடந்து தெரியுங்களா? அந்த பாஸ்டர் செய்திக்கு முன்பதாக ஒரு சாட்சி கொடுக்கிற 2 சகோதரிகளை அழைத்தார். ஒரு அம்மா வந்தாங்க. நினைத்தாலும் கூட இப்படி ஒரு அற்புதம் நடக்குமா என்று தெரியாது. அவர்களுக்கு தைராய்டு பிரச்சனை. அவையிலிருந்து விடுவதற்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர்கள் அட்மிட் செய்யப்படுகிறார்கள். மருத்துவர் சொன்னாங்க, உனக்கு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்று. இந்த அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த அம்மாவுடைய மகளும் என்ன பண்ணாங்க, சரி பண்ணிக்கலான்ட்டாங்க. இவர்கள் அட்மிட் ஆனாங்க. அடுத்த நாள் அறுவை சிகிச்சை. இந்த அறுவை சிகிச்சைக்கு காலையில் 8 மணிக்கெல்லாம் ஸ்ட்ரெச்சரில் இந்த அம்மா படுக்க வச்சு ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போயிட்டாங்களாம். ஆனால் நேரம் கடந்து போகிறது, என்ன நடக்கலை? அறுவை சிகிச்சை நடக்கலை. இவர்கள் பின்பு வரவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே, ஒவ்வொன்றாய் அறுவை சிகிச்சை செய்து அவர்கள் கடந்து போகிறார்கள். இந்த அம்மா வெளியிலே, கதவுக்கு வெளியிலே படுத்துட்டு இருக்காங்க. மதியம் போல, காலையில் போனவங்க மதியம் போல் மருத்துவர் வருகிறார்கள். என்னம்மா உனக்கு பண்ணலாமா? அப்போ அவங்க கேட்குறாங்களே, ஏன் டாக்டர் எனக்கு பண்ணலை? நாங்கள் அறுவை சிகிச்சை பண்ணால் உங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது, உங்களால் சுத்தமாக பேச முடியாது, அதுக்கு சம்மந்தமா என்று கேட்டார்களாம். அதுக்கு அந்த அம்மா எடுத்த உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் பேச முடியலனா பரவாயில்ல, ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு என் செவிகள் இருக்கிறது. யோசித்து பாருங்க, என்ன ஒரு வைராக்கியம். எனக்கு பேச்சு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்பதற்கு உயிரோடு இருந்தால் போதும் என்று சொல்லி அறுவை சிகிச்சை முடிந்தது. 15 நாட்கள் கழித்து அவர்கள் அன்றைக்கு தான் ஆலயத்துக்கு வராங்க. என் அன்புக்குரியவர்களே, அது அவர்களுக்கு சாட்சி அல்ல, எனக்கு சாட்சியாக இருந்தது. கர்த்தர் கொடுத்த வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். முழுவதும் அவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். இது கர்த்தருடைய சித்தம். எனக்கு பேச்சே வரலனாலும் பரவாயில்லை, காது கேட்கும் ஆண்டவருடைய சத்தியத்தை நான் கேட்பேன். ஆண்டவர் என்ன செய்தாராம்? பேச்சை வர வைத்தார். இரட்டத்தனையான ஆசீர்வாதம். எது மருத்துவர்களால் முடியாது என்று சொன்னார்களோ அதை தேவன் செய்து முடித்தார்மா. இன்றைக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்வு.
அடுத்ததாக ஒரு தாயார் வந்தாங்க. தன்னுடைய 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தெரியவில்லை. இந்த மகன் கொஞ்சம் மனநலம் குன்றியவன், அவன் தொலைந்து போய்விட்டான். 22 நாட்கள் அந்த மணடி பகுதியிலே அவர்கள் சுற்றி சுற்றி என்ன பண்ணுறாங்க, தேடிட்டு இருக்காங்க. சொந்தம் பந்தம் எல்லா இடத்துக்கும் தேடி பார்த்தாச்சு. 22 நாள் கழித்து அதே பகுதியில் கர்த்தர் அந்த மகனை கொண்டு வந்து நிறுத்தினார். அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க, யோசித்து பார்த்த, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நான் கொண்டு போவதில் ஒரு நாளும் தயக்கம் அடைய மாட்டேன். காரணம், நமக்கு முன்பதாகவே அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஏன் நான் சொல்றேன்னா, எத்தனை ஒரு விசுவாசம் பாருங்க. இந்த நம்பிக்கையோடு அந்த பிள்ளையை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டினாங்க. என் மகன் காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். என் அன்புக்குரியவளே, எசேக்கியா மரிக்கும் தருவாயில் இருந்தான். ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அவனை குணப்படுத்தி 15 வருஷங்கள் என்ன பண்ணாரு, கூட்டி கொடுத்திருக்கிறான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலனற்று போன எசேக்கியாவுக்கு அவன் திரும்ப சொல்லுகிற வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். மறுபடியும் ஒரு விசை, மறுபடியும் ஒரு தருணங்கள் கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் அவனுடைய வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் கொடுக்கிறாருமா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எசேக்கியா வாழ்க்கையில் 100க்கு 100% உண்மையாக இருந்தது. இல்லை, ஒருவேளை ஏசையா வந்து சொன்னா இல்லையா, நீ மரிக்கும் தருவாயில் இருக்கிற இல்லையா, உன் வீட்டு காரியங்களெல்லாம் நீ செய்து முடி என்று சொன்னானே. ஆனால் மனிதன் சொன்னான், தேவன் அதை என்ன பண்ணுறாரு, மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை மறுபடியும் என்ன பண்ணுறாரு, பலத்தினாலே நிறைத்து கொள்ளுகிறாயா. மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, தேவன் எனக்கு சகாயராய் இருக்கிறார். 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் சொன்னதுதாம்மா, அது நிச்சயமாய் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கலாம், பல ஏமாற்றங்கள் இருக்கலாம், பல உபத்திரவங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிற போது காரியத்தை ஜெயமாக மாற்றுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். இரண்டாவதாக, பரிதவிப்பின் மத்தியில் நமக்கு சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பரிதவித்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல் நாம் நின்று தவிக்கிறோம். அப்படிப்பட்ட வேளைகளில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 12லிருந்து 19 வரைக்கும் நம்ம எடுத்தா வாசிக்கலாம். 14ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். இப்ப 12ஆம் வசனம் வாசிங்க. எதற்கு இந்த நிலை வந்தது? அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன். இது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆகாருக்கும் நடக்கிற ஒரு குடும்ப காரியங்கள். இது எப்படி போத்து வந்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே இது வந்துடும்.
என் அன்புக்குரியவர்களே, அவன் தேவனிடத்தில் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறவனாய் காணப்படுகிறான். அப்போ ஆண்டவர் இந்த 12ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாய் சொன்னார், நீ சாராளே என்ன சொல்லுகிறாளோ அதை கேள். ஆனாலும் கூட இஸ்மவேல் உன்னுடைய வித்தாய் இருக்கிறபடினால் அவனை நான் ஒரு ஜாதியாய் கொண்டு வருவேன். இதோட நிப்பாட்டிக்குங்க. இங்கு ஆகார் இடத்துல ஆபிரகாம் என்ன பண்றான்? ஒரு துருத்தியில தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து அவனுடைய பிள்ளை தூக்கி யார்கிட்ட கொடுக்கிறான்? தாயின் இடத்துல, ஆகார் இடத்துல கொடுக்கிறான். அவள் பிள்ளையை பெற்றுக்கொண்டாள், அப்பத்தையும் பெற்றுக்கொண்டாள், தண்ணீரையும் பெற்றுக்கொண்டாள். இவ எங்கு போறதுன்னு தெரியலையா? இந்த அப்பமும் தண்ணீரும் கையில் இருக்கிறது, ஒரு பக்கம் குழந்தை இருக்கிறது. நாம் எங்கு போவோம்? ஆகார் யாராய் காணப்பட்டால்? சாராளுடைய பணிப்பெண்ணாக இருந்தாள், வீட்டு வேலை செஞ்சு கொண்டிருந்தாள். அதை அவள் மறந்து போனாள். தன் பணிவிடை செய்து கொண்டிருந்த வீட்டிலே தன்னை யாரை காட்டிக்கிட்டாள்? எஜமானியாய் காட்டிக்கிட்டாள். அவள் எஜமானியாய் காட்டிக்கொண்டதுனால தான் வந்த விளைவு இதுதான். இன்றைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? இருக்கிற இடங்களிலே தன் நிலை உணராதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ பிரச்சனை எங்கே வருது? நாம் இருக்கிற நிலையில் இருந்தால் பிரச்சனை நமக்கு வராது. ஸோ நீ வேலைக்கார பெண்ணாவே இருந்துட்டு போ நான் சொல்லலை. ஏன்? அங்கு ஆகாருக்கு ஒரு அருமையான வாழ்வு கொடுக்கப்படுகிறது, ஒரு பாக்கியம் தேவனால் கொடுக்கப்படுகிறது. ஆனால் பாக்கியத்தை யார் இழந்து போனால்? ஆகார் இழந்து போனால். ஏன்? தற்பெருமை, தன் சுயநலம். அதனால அவள் சாராளை பகைத்ததினாலே, பழித்ததினாலே இந்த நிலை காணப்படுகிறது. பாருங்க, பிள்ளையை தூக்கிட்டு வரா, கையில் இருந்த அப்பம் தீந்து போயிடுது, துருத்தில் இருந்த தண்ணீர் தீந்து போயிடுது. அப்போ என்ன பண்ணுவா? அப்போ எவ்வளவு நாள், எவ்வளவு நேரங்கள் அந்த பெயர்செபா வனாந்தரத்தில் சுற்றி திரிந்திருப்பான். ஒருவேளை இந்த பாட்டில் இருந்தால் நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் இருக்கும், நான் குடிக்கலைன்னா அது அடுத்த நாள் இருக்கும், இல்லை இன்னும் 3 நாள் கூட நான் வச்சு என்ன பண்ணலாம்? சில நேரங்களில் இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் போடுவாங்க. அவனுங்க பல இடத்துல போனான்னா இந்த பாட்டில் குறைஞ்சது 2 வாரம் 1 மாதத்துக்கு கூட வச்சுருப்பாங்க, சும்மா நாக்கு மட்டும் நனையணும். ஆனால் இங்கு ஆகார் கையில் கொடுக்கப்பட்ட அப்பமும் தீர்ந்து போனது, தண்ணீரும் தீர்ந்து போனது. அவள் சுற்றி திரிகிறாள். எந்த இடத்துல என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. இந்த வனாந்தரம் என்பது புல்லு பூண்டுகள் கூட முளைப்பது கடினமாயிருக்கும். அவர் எங்கெல்லாம் ஓடுகிறாள், சுற்றி அலைகிறாள், ஒரு இடத்துல என்ன கிடைக்கல? அவள் ஆகாரத்தை தேடவில்லை. என்ன தேடினா? தண்ணீர். அவள் கையில் இருந்த குழந்தை தாகத்தினால் என்ன பண்ணுறான்? ஓ என்று கத்துகிறான். இப்போ எவ்வளோ நேரம்லாம் வேதம் நமக்கு விளக்கலை. ஆனால் கடைசியாக நடந்தது என்ன தெரியுங்களா? அந்த பிள்ளை மரிக்கும் தருவாய் வருகிறது. அப்போ ஆகார் 16ஆம் வசனம் படிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். யோசித்து பாருங்க, அந்த குழந்தைக்கு குடிக்க தண்ணி இல்லையா? ஒருவேளை பசியை கூட தாங்கிடலாம், தாகத்தால் ஒருவரும் தாங்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே வாட்டர் பாட்டில் எனக்கு வருது. நான் அன்றைக்கு ஆகாருடைய நிலைமை அப்படி அல்ல. அவள் நாள் முழுவதும் சுழண்டாள், நாள் முழுவதும் தேடினாள், ஒரு இடத்திலையும் குடிக்க தண்ணீர் இல்லை. கடைசியாக பிள்ளை மரிக்கும் தருவாய் வருகிற போது, பிள்ளை மரித்து போவதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி ஒரு செடியின் கீழே அந்த குழந்தையை படுக்க வைத்துட்டு இவன் என்ன பண்ணா? தூரத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள். இவள் சத்தமிட்டு அழுகிறாள், அங்கு பிள்ளை சத்தமிட்டு அழுகிறாள். 17ஆம் வசனம் படிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன்
வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டாரையா. ஆகார் சத்தத்தை கேட்பதற்கு முன்பதாக பிள்ளையின் சத்தத்தை யார் கேட்டதான்? தேவன் கேட்டார். அப்போ இவளுக்கு என்ன நடக்குது என்றே தெரியாது ஆகாருக்கு. ஆனால் தேவதூதன் ஆகாரை என்ன பண்றான்? உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன நேரிட்டது? ஒருவேளை ஆகாருடைய நிலைமை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமானதாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஏன் தெரியுமா? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் இஸ்மவேலை ஒரு ஜாதியாய் கொண்டு வருவேன். ஆனால் இங்கே ஆகார் சொல்றா, என் பிள்ளை மரித்து போவதை பார்க்க முடியல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாய் போகாதையா. அது நம்பிக்கையுடையதாய் இருக்கிறது. தேவன் சொன்னதை செய்வார், அதில் ஒரு மாற்றம் கிடையாது. ஆகாரை 18 படிங்க. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் அங்கு யாருக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அதே வார்த்தையை யாருக்கு கொடுக்கிறாரு? ஆகார் இடத்துல கொடுக்கிறார்மா. உன் வாழ்விலே நிலை தடுமாறி போனாலும் கூட தேவன் உனக்கு குறித்ததை ஒரு நாளும் மாற்ற மாட்டார். ஒருவேளை அகந்தையின் நிமித்தமாக, அலட்சியத்தின் நிமித்தமாக, பரிதாபிப்பான ஒரு வாழ்வின் நிமித்தமாக ஆகாருடைய கண்கள் என்ன பண்ணிருந்தா? குருடாய் காணப்பட்டது. 19 படிங்கம்மா. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பாருங்க, அவ சுத்தாத இடம் கிடையாது. எல்லா இடத்திலும் சுத்திட்டா, என்ன கிடைக்கல? ஒரு தண்ணீர் துறவு கிடைக்கல. ஆனால் தேவன் அவளுடைய கண்களை திறக்கிற பொழுது அவள் கண்களுக்கு நேராக ஒரு துறவை கர்த்தர் உண்டு பண்ணினார்மா. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது உங்கள் குடும்ப சூழல், உங்கள் தனிப்பட்ட காரியங்கள், உங்கள் சுற்றி இருக்கிற உறவுகள் மத்தியில் கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கிற பொழுது உங்களுக்கான துறவை நிச்சயம் உண்டாக்குவார்மா. அது நிச்சயமாய் செய்வார். ஆகாருடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு? அதையெல்லாம் தேவன் சகித்து கொண்டார். உடைய பாவமான வாழ்க்கை தேவன் அவைகளெல்லாம் என்ன பண்ணார்? தனக்கு முன்பு மூடிக்கொண்டார். பரவாயில்லை, நான் கொடுத்தது. ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை ஆகார் உணராதிருந்தாள். அதனால்தான் பிள்ளை மரிக்கும் தருவாயிலே கொண்டு வந்து காணப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தேவன் ஆகாரை, அவனுடைய பிள்ளை இஸ்மவேலை என்ன பண்ணாரு? நினைவு கூர்ந்தார். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வருகிற பொழுது நாம் வழி தடுமாறி போகிறோம். ஒரு கஷ்டம் வரட்டும், ஆண்டவரை துதிப்பதை மறந்து விடுகிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை வரட்டும், தேவனை தேடுவதை விட்டு விடுகிறோம். எபிரேயர் 2:18 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? தேவனே சோதனைக்குள்ளாக வரப்பட்டவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் வராத சோதனைகளே இல்லை. மனிதர்களால் சோதிக்கப்படுகிறார், பிசாசானால் சோதிக்கப்படுகிறார். எல்லா சோதனைகளையும் அவர் தாண்டி வந்ததுனால தான் நாம சோதிக்கப்படுகிற போது நமக்கு அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சோதனைகளை, நம்முடைய வேதனைகளை தேவன் தாங்கிக் கொள்ள பிரியப்படவில்லையா? அவர் அப்படி பிரியப்படுகிற தேவன் அல்ல. சொல்லுவாங்க நிறைய பேர், ஐயா எவ்வளோ தான் நான் தாங்கிறது, எங்களால் முடியவில்லை, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை, அவ்வளவு துக்கம்,
கூட பிறந்தவங்களாலே எங்களுக்கு நிந்தைகள் அதிகம்யா. உன் சோதனைகளை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். திராணிக்கு மேலான சோதிக்கப்படுகிறதற்கு விடமாட்டார். ஆனால் நம்மிடத்தில் என்ன இல்லை? அந்த விசுவாசங்கள் இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நாம் எண்ணி பார்ப்பதற்கு, அதில் பிரியமாய் இருப்பதற்கு நாம் பிரயாசப்படுவது கிடையாது. ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம், அமர்ந்து கொண்டோம், ஒரு 2 மணி நேரம் ஆராதனை நடந்ததா கடந்து போயிட்டே இருக்கோம். எத்தனை பேர் ஆராதனை முடிந்து அந்த தேவ பிரசன்னத்தோடு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் என்னைக்காவது ஒரு நாள் நான் ஆலயத்துக்கு வந்தையா, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை எனக்குள்ளாக, என் குடும்பத்திற்குள்ளாக, என் உறவுகளுக்குள்ளாக நிலைத்திருக்கிறது. சும்மா கேட்டோன்றது கிடையாது. என் வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம், அதை சொல்லி மாளாது. அதனால தான் நான் என்னை குறித்து எங்கேயுமே சொல்றது இல்லை. சொன்னா சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் 2009ஆம் ஆண்டு ரொம்ப சோதனை. 2006 கடைசியிலிருந்து பல சோதனைகள் நான் கடந்து வந்திருக்கிறேன். பல வேதனைகள். நான் அழாத நாட்களே கிடையாது, கண்ணீர் வடிக்காத நாட்கள் இல்லை. எல்லாம் இருந்தது. பார்ப்பதற்கு ஆள் நல்லா இருந்தேன். எல்லா வசதிகளும், பணம் முதற்கொண்டு, பொருள் முதல் கொண்டு எல்லாம் இருந்தது. ஆனால் என்ன இல்லை? சமாதானம் இல்லையா. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பலப்படுத்தி அநேக ஆசீர்வாதங்களை காண பண்ணுவேன். நான் இது அன்றைக்கு என்னுடைய மைத்துனர் மருத்துவமனையில் இருந்ததுனால நான் அவரை பார்ப்பதுக்கு நான் சென்று கொண்டு இருக்கிறேன். என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, ஹெல்மெட்டை போட்டேன்னு வச்சுங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை நானே பேசி கொண்டு போவேன். காது உள்ளவன் கேட்கிறானோ இல்லையோ, கர்த்தர் எனக்குள் பேசுகிற வார்த்தை அது அடியேனுக்கே மருந்தாக அமையும். ஆகவே நானே பேசி கொண்டு போகிற போது கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பலப்படுத்தி அநேக ஆசீர்வாதங்களை காண பண்ணுவேன். இன்றைக்கு வரைக்கும் நான் ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய கேட்கல. என்ன தெரியுங்களா ஆசீர்வாதம்? மேலான ஆசீர்வாதம், அளவிட முடியாத ஆசீர்வாதம். என்ன தெரியுங்களா? மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது. ஒவ்வொரு இடத்துல போய் ஆண்டவருடைய வார்த்தை அதை நாம் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய ஆசீர்வாதம். பொண்ணோ பொருளோ இவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு சமாதானம், இவ்வளவு திடமான ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுக்க முடியாது. யார் கொடுக்கிறார்? அவர் கொடுக்கிறார். அவருக்கு ஒரு கருவியாய் பயன்படுத்துகிற போது, அவருக்கு ஒரு வேலைக்காரனாய் பயன்படுத்துகிற போது, அந்த வார்த்தை நான் ஏற்றுக்கொண்டு நடக்கிற போது கர்த்தர் இவ்விதமான ஆசீர்வாதத்தை என் தலையின் மீது வைத்திருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம். இருங்க ஒரே ஒரு நிமிஷம். ஆமா, இது படிச்சிட்டோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவன் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிற போது, நாம் ஒப்பு கொடுத்து காத்திருக்கிற பொழுது, இன்றைக்கு ஆகாருக்கு நேர்ந்த நிலை, கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன நடந்தது என்று கேட்கிறவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிற போது அவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். திகைத்து போன ஆகார் கர்த்தர் என்ன பண்ணாரா? சகாயத்தை செய்து அவர் புதிய வழியை ஆகாருக்கு உண்டு பண்ணி இஸ்மவேலை ஒரு பெரிய ஜாதியாய் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். மூன்றாவதாக, அவமானத்தின் மத்தியில் மகிழ்ச்சியை அருளுகிற தேவன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எப்போதெல்லாம் நீங்கள் அவமானப்படுகிறீர்களோ, எப்போதெல்லாம் நீங்கள் வேதனைப்படுகிறீர்களோ, எப்போதெல்லாம் நம்மை சார்ந்தவர்கள் மத்தியில் என்ன சொல்கிறது, ஒரு துச்சமாய் எண்ணப்படுகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3 - 6 வசனங்களை பார்க்கிற பொழுது, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம்
அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாராகிய ஒப்னியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே 4ஆம் வசனம் படிங்கம்மா. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். என்ன பண்ணாராம்? அவர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். யாருடைய கர்ப்பத்தை அடைத்தார்? அன்னாளை. சத்தமா சொல்லுங்கம்மா. அங்கு யாருடைய கர்ப்பத்தை முதல்ல அடைச்சிருந்தாரு? சாராளுடைய கர்ப்பத்தை. பாருங்க, அங்க ஆபிரகாமுடைய மனைவியா சாராளுடைய கர்ப்பம் 90 வயசு வரைக்கும் அடைப்பட்டிருந்ததுயா. 90 வயசுக்கு மேல சாராள் பிள்ளையை பெற்றுக்கொண்டாள். பிள்ளை பெற்றுக்கொண்ட பிறகு தான் என்னாச்சா? குடும்பத்தில் குழப்பமே வந்தது. இங்கு எல்கனாவுக்கு என்னவா? 2 மனைவிகள். ஆபிரகாமுக்கு அதனால நம்ம தேட முடியுமா? முடியாது. ஏன் சொல்றேன்னா, இங்கே முதலாவது தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். இல்லை, சாராளை கொண்டு தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். சாராளை கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஏன்னா இந்த நாட்களெல்லாம் இவளால் பிள்ளை பெற முடியும் என்று, இது தேவன் கொடுக்கிற ஈவு என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக சாராள் 90 வயதில் பிள்ளையை பெற்றுக்கொண்டார். இங்கு அன்னாள் ரொம்ப அருமையான மனைவி, அன்பான மனைவி, நல்ல நேசிக்கிற ஒரு மனைவி. என்ன இல்லை? பிள்ளை இல்லை. ஆகவே எல்கானா என்ன பண்ணிக்கிட்டான்? 2வது பிள்ளைகளுக்காக திருமணம் செய்து கொண்டான். அவர்களுக்கு குமாரர்களும் குமாரத்திகளும் இருந்தார்கள். பிள்ளைகள் நிறைய இருக்கு. இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு வருவதற்கு நேரம் பத்தலை. அன்னைக்கு அவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆலயங்கள் கிடையாது, பலிப்பீடம் ஒன்று ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். யாரெல்லாம் பலிப்பீடத்தை உருவாக்கினார்கள்? இப்படி ஒவ்வொரு வம்சமாய் நம்ம வருகிற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பலிப்பீடத்தை உருவாக்கினார்கள். காரணம், தேவனுக்கு நன்றி செலுத்துவது பலிப்பீடம். அங்கு பலிப்பீடத்திற்கு இவர்கள் தேடி போக என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் குடும்பமாக போவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை. அது பண்டிகை என்று சொல்லுவார்கள். இந்த பண்டிகை நாட்களில் ஏன் எனக்கு தெரிஞ்சு நம்ம பகுதியில் என்ன பண்ணுவாங்க, இந்துஸ்கள் என்ன பண்ணுவாங்க, மாட்டு வண்டியை கட்டிட்டு பஸ் இல்லாத காலங்களில் இங்கிருந்து பெரியபாளையம், இந்த பக்கம் திருப்பூர், ஒவ்வொரு ஏரியாவும் என்ன பண்ணுவாங்க, குடும்பமாக போய் மொட்டை போட்டு வருவாங்க. உயிர் கொடுத்த கடவுளுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆமாம், நாம் அப்படி அல்ல, ஜீவனை கொடுத்தவருக்கு நாம் நம்மை கொடுக்க வந்திருக்கிறோம். ஐயா, ஆண்டவர் உங்களிடத்தில் பொண்ணோ பொருளை கேட்கல, என்ன கேட்குறாரா? உன் இருதயத்தை மாத்திரம். அது அதிகமாக இருக்கான்னு தெரியாது, கையளவு தான். ஆனால் அதைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த கையளவு இருதயத்தான் தேவன் நேசிக்கிறார். உன் சரீரம் முழுவதையும் என்ன பண்ணுது? இது ஆட்டி படைக்கிறது. ஒரு ஊழியக்காரனுக்கு தொண்டை பகுதியில் கேன்சர். அப்போ மியாட் மருத்துவமனையில் அவரை அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட அவன் மனைவி ஒரு 10 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி என்ன பண்ணாங்க, ஆப்ரேஷன் பண்ணாங்க. இந்த இவர் வந்தார், அவர் ஊழியக்காரர், நல்ல ஒரு பக்தியான மனிதர். அப்போ என்கிட்டலாம் பேசும்போது சொன்னார், ஐயா, கடவுள் என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு கடவுள்? சுகத்தை கொடுத்தார். நான் கேட்டேன், கடவுளாக கொடுத்தாரா? நீ செலவு பண்ணி தானே சுகத்தை பெற்றுக்கொண்ட, இல்லையா? உண்மையா இல்லையா? 10 லட்சம் ரூபா கடங்காரம் முன்னாடி நிற்கிறாங்க. 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி சுகத்தை பெற்றுக்கொண்டார். நாட்கள் கடந்து போனதுயா. ஒரு வருடத்துக்குள்ளாக அந்த மனிதர் மரித்து போனார். எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்தது. உமக்காய் உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஒரு மனிதன். எனக்கு அநேக ஊழியக்காரர்களுக்கு இந்த நிலை ஏற்படுகிறது. ஆனால் இங்கு நாம் பார்க்கிற பொழுது இவள் கர்ப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணாரா?
அடைத்து வைத்திருக்கார். வேதம் சொல்லுகிறது அன்னாளுடைய கர்ப்பத்தை தேவன் அடைத்து வைத்தார். அது என்ன என்று தெரியாமல் நாம் என்ன பண்ணிருக்கோம், பேசி கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியக்காரன் சொன்னார் ஒரு நாள் என் இடத்துல, மரித்து போன ஊழியக்காரன், ஐயா என் சபையில் ஒரு பொண்ணு ஆண்டவர் பேசினார். இந்த பொண்ணு சொல்லிச்சு, ஜான் உன்னுடைய சரீரத்தில் இருக்க வியாதியை நான் முற்றிலுமாய் நீக்கி விட்டேன் என்று சொல்லிச்சு. நான் சொன்னேன், தயவு செய்து இதை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. நான் அவரோடு தர்க்கம் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் ஊழியம் செய்த மனிதன். காரணம், ஆண்டவர் கொடுப்பதாயிருந்தா நீங்கள்லாம் கேட்பதற்கு முன்னதாகவே உங்களுக்கு கொடுத்திருப்பார். நீங்களா போயிட்டு கடலில் விழுந்து ஊரில் இருக்கலாம் வட்டிக்கு வந்து நிற்கிறக்காரெல்லாம் இந்த நிலை உனக்கு ஏற்படாது. நான் எவ்வளோ சொன்னேன், இந்த மருத்துவமனைக்கு போங்க, உங்களோட பணத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிச்சம் கடன் வாங்காதீங்க, இங்கே போங்க அங்கே போங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு பெருமையை கையாண்டார்கள். இந்த மருத்துவமனை போனால் தான் என்ன பண்ணோம், நல்ல சுகம் கிடைக்கும் என்று சொல்லி. என் அன்புக்குரியவளே, கடைசியில் பரிதாபமாய் மரித்து போனார். அப்படியே அந்த மரித்துடன் அவர் வீட்டுக்கு நான் போகிறேன். அவள் சகோதரி சொல்ல, நானும் இன்னொரு ஊழியக்காரனும் போனோம். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னேன், ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கண்ணா. நான் சொன்னேன், நான் ஜெபிக்க மாட்டேன் சொல்லிட்டு அங்கேருந்து நான் கடந்து வந்து விட்டேன். அடுத்த நாள் எல்லா ஒழுக்கத்தையும் நான் தான் செஞ்சேன், செய்து வைத்து விட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் போது ஆண்டவர் பேசினார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு பூமியிலே வருத்தத்தோடு அலைந்து கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரம்மா. நான் அன்றைக்கு நானும் இன்னைக்கு வந்திருந்த ஏசடியான நாங்கள் சென்றிருக்கிற போது தேவன் எனக்குள்ளே பேச ஆரம்பித்தார். நேற்றைய பொழுதில் நான் ஜெபிக்க மாட்டேன் என்று சொன்னேன். இன்றைய பொழுதில் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். உன் ஆன்மா யாருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இளைப்பாறுதலை அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறார். இதுதான் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம். இங்கு அண்ணால் பாருங்க, அவ்வளவு வேதனைப்படுகிறாள். எல்கானா என்ன பண்ணது, கணவன் அந்த பங்கிடு எல்லாவற்றையும் சரிபாதியாய் பங்கிடுகிறான். ஒன்று பிள்ளையோடு இருக்கிற மனைவிக்கும், இன்னொன்று பிள்ளை இல்லாத இருக்கிற மனைவிக்கும் மொத்தமாக கொண்டு போய் கொடுக்குறான். வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, அவளை அவன் அதிகமாய் நேசித்தான். அதனால் அவளால் அதை சாப்பிட்டுலாம் மீண்டு முடியாது. அவ்வளவு தூக்கமாக என்ன பண்ணுறான், கொடுக்குறான். அவள் பெற்றுக்கொண்டால், ஆனால் அவள் என்ன பண்ணல, சந்தோஷப்படலை. எங்கே போகிறா வாசிங்க, அவள் கர்த்தருடைய 10ஆம் வசனம் வாசிங்கம்மா. அவன் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். யோசித்து பாருங்க, அங்க எசேக்கியா தேவ சமூகத்தில் போனா என்ன சொன்னா, அடியேனை நினைத்தருளும். இங்கே அன்னாள் தேவ சமூகத்தில் போறா, அடியேனை நினைத்தருளும். ஒரு விஷயம், உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது, நாம் இன்னும் பிரயோஜனப்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகிறோம். நாட்கள் கடந்து போகலாம், கவலையே படாதீங்க. இன்னும் வாய்ப்புகள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக தேவனுடைய வார்த்தைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சித்தம் நமக்கு முன் இருக்கிறதுயா. அன்னாள் கதறினாள். படிங்கம்மா. உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளெல்லாம் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை. போதும்மா. யாருக்கு ஒப்பு கொடுப்பேன், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஒருவேளை அவள் உலகத்தை நேசிக்கவில்லை, இல்லை அன்னால் உலகத்தை நேசிக்கல, எனக்கு பொண்ணோ பொருளெல்லாம் வேண்டாம், எனக்கு பிள்ளை கொடுத்தா நான் சந்தோஷமாக வாழ்வேன், அப்படி அல்ல. நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் அதை உமக்கே திருப்பி கொடுப்பேன். ஆமென். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிற நாம் மறுபடியும் தேவனுக்கு கொடுப்பதற்கு மனம் வருவது கிடையாது. இப்படி மனம் தளர்ந்து போகிறது எப்பொழுது, திருப்பி கொடுக்கிற பொழுது. பெற்றுக்கொள்வது வாஞ்சையோடு இருக்கிறோம், திருப்பி கொடுக்கிற போது தளர்ந்து போயிடும். இதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம்
பெற்று கொண்டிருக்கிற ஆசீர்வாதம். அப்படி தானே? இந்த ஆசீர்வாதம் சொல்ல முடியாது இல்லை? ஆமாம், பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் அப்படியே நம்முடைய கைகளை என்ன பண்ணுறோம்? முழுமையாக இருக்கிறோம். கொடுக்கிற போது கைகள் எல்லாம் நம்மையே பற்றி கொள்கிறது, எனக்கு போதும் இது என்று சொல்லி. ஆனால் அப்படி சொல்லலை. அண்ணால் சொன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரோம், நான் அதை உமக்கே திருப்பி கொடுக்கிறேன். 17ஆம் வசனம் படிங்கம்மா. அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. போதும், ஆண்டவரிடத்தில் நீ எதை கேட்டாயோ அதை கர்த்தர் செய்வார். இன்னைக்கு ஆராதனை வேளை என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனிடத்தில் எதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கிறீர்களோ நிச்சயம் அதை செய்வார். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன காரியம், நம்ம கடவுளை விசுவாசிக்கணையா, கடவுளை நம்ப வேண்டும். கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை எனக்குள்ள வேணும். எல்லா நேரமும் வந்துட்டு ஆண்டவர் செய்யணும் எப்படி செய்வார்? விசுவாசம் இல்லாமல் ஒரு காரியமோ நடக்காது, அவைகள் செத்ததற்கு சமமாய் காணப்படும். விசுவாசம் இல்லாத வாழ்வு உங்கள் குடும்பத்திற்கு ஏற்றதல்ல, உன் தனிப்பட்ட வாழ்விற்கு அது ஏற்றதல்ல. காரணம், தேவனோடு நீங்கள் பயணிக்க வேண்டும், அவர் உறவில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். 20ஆம் வசனம் படிங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி, கர்த்தரிடத்தில் யார்கிட்ட கேட்டாலாம்? கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். 27ஆம் வசனம் படிங்கம்மா. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். அவள் கர்த்தரிடத்தில் கேட்டாள். கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு வஞ்சகமும் பண்ணலம்மா. நீ கேட்டது ஒருவேளை யோசித்து பாருங்க, எத்தனையோ வருஷங்கள் அண்ணால் போயிருப்பாள்ல, அதே பலிப்பிடத்தில் அவள் கணவனார் கூட எத்தனையோ தடவை போயிருப்பாங்க வருஷங்கள் தோறும். ஆனால் கேட்காம வந்திருக்க மாட்டா. ஆனால் தேவன் நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். உனக்கென்று ஒரு நாட்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார், நீ பழுகவும் பெருகுவதற்கு. அந்த நாட்கள் வருகிற போது கர்த்தர் காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 50:15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இங்கே பல முறை அவமானத்தை பட்டதுனாலே அவள் நொந்து போய் தேவ சமூகத்தில் என்ன பண்ணா? நீங்கள் 12ஆம் வசனத்துக்கு முன்பெல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். ஏலி அன்னாளை பார்த்து நகைத்தான் என்று சொல்லுகிறது. என்னம்மா நீ ஓவரா என்ன பண்ண? போதையில் குடிச்சிட்டு வந்துட்டு திராட்சை ரசத்தை இங்கே வந்து ஒளறி கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டான். அப்பதான் சொன்னான், நான் தேவனிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், தேவனிடத்தில் என்னை குறித்து நான் முறையிடுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் மனிதரை பார்க்க வேண்டாம். யாரை நோக்கி பாருங்க? தேவனை நோக்கி பாருங்க. உங்களுக்கு உங்கள் தேவைகள் குறித்து, உங்கள் விண்ணப்பத்தை குறித்து, உங்கள் கண்ணீரை குறித்து பதில் அளிக்கிறவர் அவர் ஒருவரே. எரேமியா 33ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை யாருக்கு செய்வேன்? உனக்கு நான் அறிவிப்பேன். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எசேக்கியாவுக்கு அறியாததோ எட்டாதமான காரியத்தை அறிவித்தார். ஆகாருக்கு அறிய முடியாத ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணி அவருடைய வாழ்க்கையில் எட்டாத காரியத்தை என்ன பண்ணாரா? வாய்க்கை பண்ணினார். அன்னாளுக்கு என்ன பண்றார் ஆண்டவர்? அவள் அறிந்து கொள்ள முடியாத காரியத்தை கடைசி நேரத்தில் அவள் மனம் கசந்து ஒப்பு கொடுக்கிற போது கர்த்தர் காரியத்தை வாய்க்கை பண்ணினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார்மா.
தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகள். திகைத்து போன எசேக்கியா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஒருவேளை முடிந்தது என்று நினைத்திருப்பான். ஆனால் கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை எசேக்கியாவுடைய வாழ்வில் கொடுத்தார். பரிதவித்து நிலையில் திகைத்து போன, நான் என்ன செய்வேன், என் பிள்ளை மரித்து போகிறது என்று கலங்கி தவித்த போது தேவன் அவளுடைய பிள்ளையாண்டானுடைய சத்தத்தை கேட்டு ஒரு புதிய வழியை ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் கர்த்தர் வழியை ஆயத்தப்படுத்தினார். அவமானத்தின் மத்தியில் மனம் கசந்து போய், இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு எனக்கு தேவையா? ரொம்ப அழகாய் சொல்லியிருக்க அண்ணாளை குறித்து, என் சக்காலத்தை என்ன பண்றா, சஞ்சலப்படுத்துகிறாள். இப்படிப்பட்ட வாழ்வு எனக்கு தேவையா என்று அன்னாள் ஆண்டவரிடத்தில் வருகிற போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்று ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் காண செய்தார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் திகைத்து போய் வந்திருக்கிற என் அன்புக்குரியவர்களே, பதற்றத்தோடு அல்லது உபத்திரவத்தின் மத்தியில் கலங்கி போய் தனக்கு இந்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டிருப்பானால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன் தேவனாய் இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை நான் தாங்குவேன். ஒரு விசை எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விசை முடிந்தவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் நீர் செய்த ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம், மரித்து போவேனோ, என் வாழ்க்கை இவ்வளவுதானா என்று கலங்கின பொழுது கர்த்தர் 15 ஆண்டுகளை எசேக்கியாவுடைய வாழ்வில் அற்புதமாய் அருளினார். திகைத்து போன ஆதரவற்ற நிலையில், யாரும் எனக்கு சொல்லிக்கொள்ள ஒருவரும் இல்லையே, உறவென்று சொல்லிக்கொள்ள ஒருவரும் இல்லையே, பந்தங்கள் இல்லையே, நான் என்ன செய்வேன், எங்கு நான் ஓடுவேன்? ஓடினால் வனாந்தரம் முழுவதும் ஓடினால் அவளுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. அவள் நிலையற்று கதறின பொழுது உடைய பாவ கண்கள் திறக்கப்பட்டது. தேவன் அவளுக்காக ஒரு தண்ணீர் துறவை ஏற்படுத்தினார். அன்னாள் தன் வாழ்க்கையில் நெடுதூரம் பயணித்தாள், அவமானத்தினாள், ஒவ்வொரு நாளும் கலங்கினாள், ஒவ்வொரு நாளும் வேதனையின் மத்தியிலே வாழ்ந்தால், நான் என்ன செய்வேன், இப்படியான ஒரு வாழ்வு எனக்கு தேவையா, மலடின்னு சொல்லப்படுகிற வாழ்வு எனக்கு தேவையா, என்னை ஒரு விசை நினைத்தருளும், ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று சொன்னார். அவள் கேட்டதற்கு மேலாக தேவன் செய்து முடித்தார். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் சுமைகள்
இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்றே, என் ஜீவனை அழிவில் நின்றே மீட்பவரே, என் மெய்ப்பவரே, மீட்பவரே, என் மெய்ப்பவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கமையா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆராதனை வேளையில் நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்விலே நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே கர்த்தர் எங்களோடு வெளிப்படுத்தின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருக்கிறது ஐயா. நெடுங்காலம் நாங்கள் காத்திருப்பது உடலை இளைக்க பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் நெடுநாட்கள் காத்திருக்கிறோம். ஆனாலும் கூட என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கவில்லையா. என் வாழ்க்கையிலே நாங்கள் தேடுகிற வழிகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. என் வாழ்க்கையே ஒரு போராட்டமாய் இருக்கிறது. என் வாழ்க்கையே போராட்டமாய் இருக்கிறது. ஒரு விசை நீர் எங்களோடு வாரும். ஒரு விசை நீர் எங்களோடு வாரும் அப்பா. நீர் இறங்கும் ஆண்டவர் எங்கள் மத்தியில. நீர் எங்கள் மத்தியில இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்ளும். இப்பொழுது 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 தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும் அப்பா. உடைய வல்லமை இறங்கட்டும். வெறுமையான நாட்களை கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு நாட்கள் மாறட்டும். என் வெறுமையான நாட்கள் மாறட்டும். என் பரிதவித்த வாழ்வு மாறட்டும். ஒரு விசை நினைத்தருளும், ஒரு விசை நினைத்தருளும் ஐயா. எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டாம். கர்த்தர் நீர் எனக்கு அருளுகிற பாக்கியத்தை நீர் எனக்கு தருவீராக. நீர் எனக்கு தர நினைக்கிற காரியத்தை நீர் எனக்கு செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். அவமானம் பட்டது போதும். நான் கண்ணீர் வடித்த நாட்கள் போதும். நான் வேதனைப்பட்ட நாட்கள் போதும். ஒரு விசை மனம் இறங்கும் அப்பா. ஒரு விசை மனம் இறங்கும் ஆண்டவரே. நீர் மனம் இறங்கும் அப்பா. எங்களை தாழ்த்துகின்றோம். ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை இந்த ஆராதனை வேளையில இங்கு கூடியிருக்கிற மத்தியில் கர்த்தர் செய்வீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் செய்வீரப்பா. ஒரு மகிமை இந்த திருச்சபையில் எழும்பட்டும். உடைய கிரியைகள் மத்தியிலே கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்தார். கர்த்தர் என் பரிதவிப்பை மாற்றினார். கர்த்தர் என் அவமானங்களை நிந்தைகளை மாற்றினார். நான் தேவனுக்கு முன்பதாக சாட்சியாய் வருவேன். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென், ஆமென்.